ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ப்ளவுஸில் ஹூக் பட்டி வி பட்டியும் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். கழுத்து வெட்டின மிச்சம் துணி இருக்கும்ல, அதுதான் வச்சு நம்ம வெட்ட போகிறோம். இப்போ அதில் வந்து ஒரு பக்கம் 2.5 இன்ச்சும் இன்னொரு பக்கம் 3.5 இன்ச்சும் எடுத்துக்க போகிறோம். இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீளம் வந்து அந்த ப்ளவுஸ் தைச்சோம்ல அந்த அளவுக்கு இருக்கான்னு பார்த்து வச்சு வெட்டுங்க. நான் அதை வீடியோவில் காட்டலை, ஓகேவா? இப்போ வந்து இடது பக்கம் வந்து 2.5 இன்ச்சும் வலது பக்கம் 3.5 இன்ச்சும் வச்சுருக்கேன். கொக்கி வைக்கிற இடத்துல 2.5 இன்ச்சு, வி டைப் வைக்கிற இடத்துல 3.5 இன்ச்சு வைக்கணும், ஓகேவா? இப்போ வந்து நான் 2.5 இன்ச் துணி எடுத்து இந்த இடது பக்கம் உள்ள துணியை நான் தைக்க போகிறேன். இப்போ வந்து நல்ல பக்கத்தில் வச்சுக்கிட்டு 1/2 இன்ச்சு வந்து கெட்ட பக்கம் பார்க்குற மாதிரி அப்படியே வச்சுட்டு அப்படியே ஒரு 1/2 இன்ச்சுக்கோ இல்லை 1/4 இன்ச்சுக்கோ அப்படியே நேராக தைச்சி எடுக்கணும். நுனியில் வரப்போ இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி அப்படி தைச்சோம் அப்படின்னா தொங்காமல் இருக்கும், கழுத்து அசிங்கமாக இல்லாமல் நல்லா அழகாக பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் தைக்கணும். இப்போ இதே மாதிரி விரித்து எடுத்துட்டோன்னா அழகாக இருக்கும் மேலே. அதனால தான் அங்கே 1/2 இன்ச்சு தைச்சது. இப்போ இதுக்கு மேலேயே படிமான தையல் போட்டு எடுத்துக்குவோம். போட்டு எடுத்தாச்சு, அவ்வளோதான். இதை அப்படியே திருப்பி விட்டுட்டு மடக்கி அந்த படிமான தையல் போட்டோம் இல்லையா, அது வரைக்கும் மடக்கி வச்சு உள்ளார வச்சு தைச்சி எடுத்துட வேண்டியதுதான். ஆமாம், இந்த மாதிரி துணியே தெரியக்கூடாது வெளியில், அந்த அளவுக்கு வச்சு அழகாக இதுலேருந்து தைச்சி எடுத்துடலாம். இது வந்து கொக்கி வைக்கிற பட்டி, ஓகேவா? இது வந்து நாங்கள் இடது பக்கம் வைப்போம், அப்படி சில பேர் வலது பக்கம் வைப்பாங்க. அப்படி வைக்கிறதா இருந்தால் கொக்கி எங்கே வைக்கிறீங்களோ அங்கே 2.5 இன்ச் வச்சுக்கோங்க போதும். அகலம் நீளம் வந்து நீங்கள் எவ்வளோ துணி நீங்கள் அதில் தைச்சிருக்கீங்களோ, சில பேர் லென்த்தாக கேட்பாங்க ப்ளவுஸு, அது மாதிரி எவ்வளோ துணி வெட்டியிருக்கீங்களோ அதுலேருந்து ஒரு இன்ச்சு கூட வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கீழே மேலே முன்ன பின்ன வராமல் மடக்கிறதுக்கு சரி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து வலது பக்கம் எடுத்துக்குவோம். வலது பக்கம் வந்து 3.5 இன்ச் கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து பரட்டி வச்சுட்டு இப்போ இதையும் அதே மாதிரியே மேலே வச்சு 1/2 இன்ச்சு நல்ல பக்கம் தள்ளி விட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே தைக்க போகிறோம். நேராக அப்படியே தைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதையும் அதேமாரி நுனிக்கிட்ட வரப்போ கொஞ்சம் தள்ளி 1/4 இன்ச் தள்ளி நுனிக்கிட்ட வரும்போது மட்டும் இந்த மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு அழகாக இருக்கும். மேலே ஒரு மாதிரியாக லூஸாக இல்லாமல் அழகாக பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு ரொம்ப ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வச்சா போதும். இதே மாதிரி இதையும் விரித்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மடக்கி நம்ம தையல் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துலையே தையல் போடணும். இப்போ பின்னாடி பரட்டி போட்டு தையல் போட்டோம்ல, அந்த இடத்துலையே தையல் போடணும், ஓகேவா? அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பார்த்தா இந்த மாதிரி நம்ம எங்கெங்கே வி வைக்க போகிறோமோ அங்கங்கே நம்ம இது மாதிரி குறிச்சிக்குவோம். சாக் பீஸால் குறிச்சி எடுத்துக்கிட்டு இப்போ அழகாக அதிலே இப்படி வி தைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி நுணுக்கமாக தைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம லைட் போட்டு தைக்கிறது தான் நல்லது. அப்போ தான் இந்த நீட்னஸாக இருக்கும், நுனியில் தைச்சி போடுறதுக்கு அழகாக இருக்கும். அவ்வளோதான். இதேமாரியே நம்ம குறித்த இடத்துலலாம் அழகாக நிப்பாட்டி வி தைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். அங்கே அழகாக நிப்பாட்டி திருப்பி விட்டு இதேமாரி தைக்கணும். இன்ஷால்லா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வி தைக்கிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது, அழகாக தைக்கலாம், ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் ஐ தைக்கிறத விட வி தைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு தைச்சோமா முடிஞ்சிடும், கொக்கி மட்டும் மாட்டினா போதும். ஐ தைச்சிக்கிட்டு நமக்கு அது கொஞ்சம் கை வேலை கொடுக்கும். இது வந்து நம்ம மிஷின்லேயே தைச்சிருவோம், அதனால் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்காது, பார்க்கவும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வி தைக்கிறப்ப இந்தமாரி புடவைங்களுக்கு தைக்கிறப்ப செமையாக இருக்கும். இந்தமாரி பட்டு புடவைக்கெல்லாம் தைக்கிறப்ப இன்ஷால்லா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதேமாதிரி தைச்சாச்சா, அது பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ஒரு தையல் ஓட்ட போகிறோம். அப்படியே நூல் கட் பண்ணாமல் அப்படியே 1/4 இன்ச்சு தையல் ஓட்டிட்டு அப்புறம் நூல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், தைச்சாச்சு. வி ரெடி, கொக்கி பட்டியும் ரெடி, வி பட்டியும் ரெடி. அவ்வளோதான். இன்ஷால்லா ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்ஷால்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை.